ஒரு ஆண் தன் மனைவியிடம் கேட்கிறான், என்னை ஏன் நீ எப்போதுமே ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாய்? உண்மையில் என் மீது உனக்கு அன்பே இல்லைதானே என சொல்லி கோபித்துக் கொள்கிறான். கோபமாக இருக்கும் தன் கணவனை எப்படி சமாதானம் செய்வது என யோசித்தவள் அவனுக்கு மிகவும் பிடித்த பட்டம் விடும் விளையாட்டிற்கு அழைக்கிறாள். வீட்டின் மொட்டை மாடியில் கணவன் பட்டத்தை பறக்கவிட அப்போது கணவனிடம் கேட்கிறாள், இந்த பட்டம் நூல் இல்லாமல் பறக்க இயலுமா? அது எப்படி இயலும்? நூல் மட்டும் இல்லை என்றால் அது எங்கோ ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு பட்டம் கிழிந்து விடுமே, பிறகு அதன் அழகே போய்விடும், யாரும் அதை விரும்ப மாட்டார்கள் என்கிறான். உடனே மனைவி சொல்கிறாள், அதுபோலதான் அன்பே, நீ என்னுடைய அழகான பட்டம், உன்னை ஆகாயத்தில் பறக்க செய்யும் அந்த சிறிய நூல்தான் நான். என்னை நீ அறுத்து விட்டால் ஆசை என்னும் காற்று உன்னை திசை திருப்பி உனது கண்ணியம் என்னும் அழகை கிடைத்து யாரும் விரும்பாத குப்பையில் கிடைக்கும் காகிதமாய் மாறிவிடுவாய். உன்னை அடிக்கடி நான் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என நீ வருத்தப்படுகிறாய். என்னவனை எவரும் ஒன்றும் சொல்லிவிடக் கூடாது என நான் கவலை கொள்கிறேன் என சொல்லி கண் கசிகிறாள். அன்பும் அக்கறையும் நிறைந்த கண்டிப்பு ஒருபோதும் அடிமைத்தனம் ஆகாது. சந்தேக பேச்சும் வீண் கண்டித்தலும் கிழிந்த பட்டம் போல் அழகில்லாமல் போய்விடும்.